அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கும் போது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா இசம்தான் எனது கொள்கை, அண்ணாதான் எனதுடைய தலைவர் என்று சொல்லி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று எல்லோருக்கும் எடுத்துரைத்தார். அந்த புரட்சி தலைவரை மறந்துவிட்டார் எடப்பாடி. எந்த சாதனையும் செய்யாத எடப்பாடி டேபிளுக்கு அடியில் ஊர்ந்து தவழ்ந்து வந்து ஒரு பொறுப்பை பெற்றவர். அண்ணாவையும் மறந்துவிட்டார், புரட்சி தலைவரையும் மறந்துவிட்டார், புரட்சி தலைவியையும் மறந்துவிட்டார். அவரை மட்டுமே முன்னிலைப்படுத்தி இப்பொழுது சம்பந்தியை மீட்போம், சம்பாதித்ததை காப்போம்ங்கிற ஒரு பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த பயண திட்டத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை கடந்து விட்டேன், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை பயணித்து விட்டேன் என்று சொல்லுகிற எடப்பாடி வகைராக்கள் இந்த தொகுதிகளில் ஒன்றில் கூடவா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலை இல்லை, ஒன்றில் கூடவா புரட்சி தலைவி அம்மாவிற்கு சிலை இல்லை. இவர் பயணத்தை துவக்கும் போதே புரட்சி தலைவரையோ புரட்சி தலைவியோ நினைத்து துவக்கியிருக்கிறாரா? பேனர்களில் பயன்படுத்துகிறார்களா? ஏதோ சிறிதாக இருந்தும் இல்லாதது போல் பயன்படுத்துகிறார்கள். எதையோ சாதனை நாயகன் போல் புரட்டு தமிழரை புரட்சி தமிழர் என்று கூவிக்கொள்கிறார்கள். காசுக்கு கூவலாம் தான், ஆனால் வாங்கிய காசுக்கு அதிகமாக கூவுகிறார்கள். இவர்கள் பயன்படுத்த தவறியதை தனக்கு சாதகமாக இருக்கிறது என்பதற்காக விஜய் பயன்படுத்துகிறார். அவர் பயன்படுத்தியது சரியா தவறா என்று கேட்டால் முன்னோர்களை மூத்தோர்களை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், பயன்படுத்துவதற்கு எந்த சட்ட தடையும் இல்லை. புரட்சி தலைவரால் ஆரம்பித்த அதிமுக இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? இன்றைக்கு பழனிசாமியால் அபகரித்த அதிமுக தான் இருக்கிறது. அதனால் பழனிசாமி பயன்படுத்த தவறியதை, பழனிசாமி தூக்கி பிடிக்க வேண்டியதை இன்று விஜய் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறார்.